அரசியல் போட்டிக்காக அமலாக்கத்துறை ஏன் பயன்படுத்தப்படுகிறது? கர்நாடகா முதல்வர் சித்தராமையா மனைவிக்கு எதிரான மூடா குடியிருப்பு இடஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தொடங்கியது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று வெற்றிகரமாக திரும்பிய சுபான்ஷு சுக்லாவுக்கு மக்களவையில் பாராட்டு. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியினர் முழக்கம். காங்கிரஸ் ஆட்சியில் ₹1 ஒதுக்கப்பட்டால் 15 பைசாதான் மக்களை சென்றடைந்தது. மக்கள் பணம் மக்களுக்கே என்பதே பாஜக ஆட்சியின் நோக்கம் எனவும் பிரதமர் மோடி கருத்து. மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரான நான் உட்பட யாரும் பேச அனுமதிக்கப்படுவதில்லை. மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க வலியுறுத்தி மக்களவை சபாநாயகரிடம் 145 எம்பிக்கள் நோட்டீஸ். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் போர்க்கொடி. வங்கதேசத்தில் கல்வி வளாகம் மீது ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானம் கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். বিমান দুর্ঘটনা চোখের সামনে বিমান দুর্ঘটনা. தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி. முதலமைச்சருக்கு உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் விரைவாக விசாரிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி. (2006) 189 பேர் உயிரிழப்புக்கு காரணமான மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம். குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரையும் விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். 4 மொழிகளில் போஸ்டர் தயாரித்து குற்றவாளியை தேடும் போலீசார். வேலூரில் வரதட்சணை கேட்டு மாடியிலிருந்து தள்ளிவிட்டதாக எஸ்ஐ மகன் மீது குற்றச்சாட்டு. எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸில் வந்து ஆட்சியரிடம் புகார் கொடுத்த பெண்ணால் பரபரப்பு. மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 24வது நினைவு நாளையொட்டி பிரபு, விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. சிவாஜி விட்டு சென்ற மூச்சு காற்றை சுவாசித்து வருவதாக பிரபு நெகிழ்ச்சி. (2025) செஸ் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் நடைபெறுவதாக அறிவிப்பு. போட்டி நடைபெறும் நகரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல். தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் போராளிகள் பெடோயின் பழங்குடியினர் இடையே வெடித்த மோதல். பலி எண்ணிக்கை 1120 உயர்வு. காந்தாரா சாப்டர் 1 படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டு அறிவித்த படக்குழு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.